வெல்கம் டு Vrkitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான சூப்பரான ஜப்பான் சிக்கன் அப்படின்ற ஒரு டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கார்ன்ஃப்ளவர் 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மைதா 5 ஸ்பூன், பெப்பர் நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கேஷ்யூ வந்து ஒரு 12 ஃபுல் கேஷ்யூ அது வந்து ஒரு 12 to 15 எடுத்திருக்கேன், கார்லிக் வந்து பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு அது குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் ஒரு 6 எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சுகர் தேவைப்படும், கொஞ்சம் சால்ட், அதுக்கப்புறம் பட்டர் வந்து 5 ஸ்கூப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 500 கிராம் சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். பால் வந்து காய்ச்சின பால் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போன்லெஸ் சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம், அதை ஊற வச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள் 5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், நெக்ஸ்ட்டு மைதா எடுத்திருக்கேன், அதுவும் சேம் ஈக்குவலாக. ஸோ இதில் 1 ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் சால்ட், கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மாவை வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த போன்லெஸ் சிக்கன் வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இதை ஊற வச்சிடலாம். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும் போது நல்லா வரும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு தான், ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது. நீங்கள் மார்னிங் கூட உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூலுக்கு. இது வந்து போன்லெஸ்ன்றதுனால பசங்க சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம 1/2 hour ஊற வச்சிட்டோம். பாருங்கள், இது நல்லா ஊறிடுச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து 4 பீஸா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு போடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேம் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து சூப்பராக நம்ம வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாய் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த 5 cubes பட்டரை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இதில் ஆயிலே நம்ம சேர்க்கறது இல்லை, ஒன்லி பட்டர். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. நெக்ஸ்ட்டு நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ண இந்த கார்லிக், இந்த பூண்டு வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஃப்ளேம் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுட்டே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா ஃப்ரை ஆன உடனே நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா 6 பச்சை மிளகா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் காரத்துக்கு நமக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் நம்ம பெப்பர் பவுடர் போடுவோம். ஸோ இதுக்கு முழுக்க காரணம் பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு. இது நல்லா ஃப்ரை ஆனோன்னு பால் வந்து 1/2 லிட்டர் நான் காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இப்போ இதோட ஆட் பண்ணலாம்.
இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுடலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வந்து முந்திரி அரைச்சி வச்ச பவுடரை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சாஸ் வந்து நல்லா திக்காயிடுச்சு. இப்போ கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை இதோட ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு, கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 10 to 15 minutes இதில் அப்படியே ஊற வைக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், சூப்பராக நம்ம ஜப்பான் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் பசங்களுக்கு வந்து ரைஸுக்கும் கொடுக்கலாம், கீ ரைஸு, பிரியாணி அந்த மாதிரி அதுக்கும் சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது பசங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான ஜப்பான் சிக்கன் பண்ணிட்டோம். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று மெயின் திங் வந்து இதில் வந்து நம்ம ஆயிலே யூஸ் பண்ணல, ஒன்லி பட்டர். ஸோ கார்லிக் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.